ஒரு குவாலிட்டியான அண்ட் டிரான்ஸ்பரண்டான வீடு கட்டுற முயற்சி தான் இந்த பில்வைஸ் அஷூரன்ஸ். இன்னைக்கு 3/1/2026 ஆல்மோஸ்ட் 4:30 ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லிண்டல் காங்கிரீட் போடுறதுக்கு ஸ்டீல் எல்லாமே இறங்கிடுச்சு. அதை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஸ்டீல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணது எல்லாமே இன்ட்ரோவில் சூஸ் பண்ணோம். அதை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க. 16 mm, 12 mm, 10 mm அண்ட் 8 mm எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ட்ரோவில் சூஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்டீல் வந்து இறங்கிடுச்சு. அதை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. எல்லாமே டிஎம்டி கம்பிகள் தான். அது எல்லாமே 550D நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 2 minutes 8 secondsக்கு அப்புறம் இந்த கம்பியெல்லாம் ஆன் சைட்டில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, எதனால் எத்தனை கம்பி எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது. இதெல்லாம் பழைய ராடு, நம்ம காலம் பில்லர் ரைஸ் பண்ண ராடு. இதெல்லாம் 16 mm ராடு. இதெல்லாம் 16 mm ராடு. இது 16 mm, இது 12 mm, அது 16 mm. இதெல்லாம் வைசாக், இதெல்லாமே வைசாக். இது மட்டும் லோ ஹிண்ட், 8 mm மட்டும் லோ ஹிண்டு. இங்கே இன்டர்லாக் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே ஒரு ராடு போகுது. இது வந்து பெட்ரூம்க்கு ஒரு ராடு போகுது. இன்னும் ஒர்க் இதில் இருக்குது, அதை இன்டர் கனெக்ட் பண்ணணும். இன்னும் ஒர்க் இருக்குது. வாங்க அந்த சைடு போய் பார்க்கலாம். அது கிச்சன் சைடு. கிச்சன் சைடில் ஆஃப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது கிச்சன் சைடில் ஆஃபு. இது கிச்சன் சைடில் ஆஃப். இது பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இதெல்லாம் பழைய, இது 16 mm ராடு. இதெல்லாம் வயசாக. ஓகே, இன்டர் கனெக்ட் பண்ணணும் இன்னும். இது அப்ளை பார்த்தது பெட்ரூம் செப்பரேஷன் வால். இது பார்ப்போம். இன்ட்ரோலா 550 வரைஞ்சிருக்கு. இன்ட்ரோலா 550. இதெல்லாம் லோ ஹிண்டு. பழைய இது லோ ஹிண்டு 550. புரியுதா? 550. ஓகே, இது இன்ட்ரோலா 550.
இன்ட்ரோலா இன்னும் வேலை இருக்குது, இதுக்கெல்லாம் இன்னும் வேலை இருக்குது, இன்னும் அங்கெல்லாம் வைக்கலை. இன்னும் இதிலலாம் பார்த்திங்கன்னா கவர் பிளாக் வைக்கணும், இந்த சின்ன சின்ன கேப்பெல்லாம் அடைக்கணும், கவர் பிளாக் வைக்கணும், இந்த ஏரியாலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு என்னன்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, இந்த மாதிரி அடித்து கட்டியிருக்காங்க கம்பி, இந்த மாதிரி கம்பி கட்டியிருக்காங்க. அதனால் க்யூரிங் பண்ண வேணான்னு சொல்லிட்டு, க்யூரிங் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் துரு ஏறிடுச்சுன்னா காங்கிரீட் போடுறதுல கொஞ்சம் டிஃபிகல்ட் இருக்குது, அதனால அது வேணான்னு சொல்லிட்டாங்க. இந்த ராடு ஹைட்டு பாருங்கள், இது வந்து அட்லீஸ்ட் வந்து 1 அடி அது இருக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம இனி எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம், 16 mm ராடு வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். இதுவும் 16 mm ராடு வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இதுவும் அது 12 mm ராடு வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். மேலே இது 12 mm ராடு வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இதுவும் 16 mm, இதுவும் 16 mm ராடு வச்சு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 feet இருக்கணும் இங்கே, ஏன்னா அந்த 1 feet அந்த இன்னொரு ராடை வச்சு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதெல்லாம் நல்லா ஹைட் இருக்குது. இல்லை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த செவுத்து மேலே வர ராடு எல்லாமே 10 mm ராடு, இதெல்லாமே 10 mm ராடு, இதெல்லாமே 10 mm ராடு. இன்டர் கனெக்ட் பண்ணுற அந்த சின்ன ராடு மட்டும் 8 mm ராடு. அதான் இங்கே பார்க்குறீங்க, எல்லாம் 10 mm ராடு. இதுவும் இன்ட்ரோலா 550D, இதெல்லாம் 8 mm ராடு. ஸோ செவுத்து மேலே வர்றது எல்லாமே 10 mm ராடு, இதெல்லாமே ரிங் 8 mm ராடு. அதே தான் இங்கேயும், இது எல்லாமே 10 mm, எல்லாம் 10 mm, இது எல்லாமே 10 mm. சேஞ்ச் ஆகும்னா இதில் மட்டும் சேஞ்ச் இருக்குது, இதில் மட்டும் சேஞ்ச் வரும், பிகாஸ் அதில் ஓப்பனிங் இருக்குது. இது வந்து 10 feet, இது வந்து அந்த சைடு வந்து ஹாலு, இந்த சைடு கிச்சன், ரெண்டு செப்பரேஷன் பண்ணுறதுக்கு ஃபுல் ஓப்பனிங். 3 feet மட்டும் வால் இருக்குது. ஸோ இந்த 10 feetல 3 feet வால் இருக்குது. ஸோ ரிமைனிங் 7 feet ஓப்பன். ஸோ இதுக்கு 10 mm போடக்கூடாது, இதுக்கு வந்து நம்ம 12 mm போடணும். இதுக்கு 12 mm. அந்த ரிங்கு வந்து 8 mm. அதை நம்ம அப்புறமேல் கன்ஃபார்ம் பண்ணலாம். இன்னும் அவங்க செய்யலை, இன்னும் இதை அவங்க வைக்கலை, வச்சோன்னா கன்ஃபார்ம் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஃபோர்ட்டிகோ ஓப்பனிங், இது வந்து ஆல்மோஸ்ட் 16 feet. ஸோ இது வாலில் எதுவும் இல்லாதனால இதுக்கு வந்து 16 mm ராடு போடணும். இதுக்கெல்லாம் 16 mm ராடும், அந்த கிளிப் பார்த்திங்க அப்படின்னா கவர் வந்து 8 mm. அது இன்னும் வைக்கலை, வச்சோன்னா அதை என்ஷூர் பண்ணலாம். கிச்சன் லாஃப்ட், இது கிச்சன் சன்ஷேடு காங்கிரீட். லாஃப்டோட கம்பியும் சன்ஷேட் கம்பியும் பீம் வழியாக போயிருக்கு, அதை என்ஷூர் பண்ணியாச்சு. எல்லா கம்பியும் எல்லாமே இன்ட்ரோலா 550D. இது 8 mm ரோஹின், இது எல்லாமே 12 mm. எல்லாமே பீம்குள்ளே கொடுத்தாச்சு, பில்லரோட பீம் எல்லாமே உள்ளே கொடுத்தாச்சு. சன்ஷேட் இது பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் போடுற லிண்டல் பீமு. ஸோ இந்த பார்த்திங்கன்னா செவுத்து மேலேயே வருது, அதனால் இது 3 inch பீம் ஹைட்டும், இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 3 inch. இதில் வந்து கவர் பிளாக் வைக்கும்போது 4 inch ஆயிரும், கீழே 1 inch மேலே ஏறிடும், அப்போ 4 inch ஆயிரும், 3 inch. இதுக்கு பார்த்திங்கன்னா
2 கம்பி தான் வரும். இதுக்கு வந்து 2 கம்பி தான், கீழேயும் 2 கம்பி தான். அது ஒன்று இது ஒன்று 2 கம்பி. இதே தான் எல்லா லிண்டலுக்கும் சேம், எல்லாத்துக்கும் சேம். செவுத்து மேலே வர எல்லா லிண்டல் கம்பிகளுக்கும் இதே தான். இந்த லிண்டல் பார்த்திங்க அப்படின்னா ஹாலுக்கும் கிச்சனையும் பிரிக்கிற லிண்டல். ஸோ இதில் வந்து 7 அடி ஓப்பனிங் இருக்குது. அதனால் 7 அடி ஓப்பனிங், அதனால் இந்த பீம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ரேட்டோட போடணும். அதை நம்ம கரெக்டாக பண்ணுறாங்கன்னு என்ஷூர் பண்ணிக்கிறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் போட்ட மற்றது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 10 mm ராடில் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் 10 mm ராடில் போட்டது. பட் இது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 12 mm ராடில் போட்டிருக்கோம். பிகாஸ் இதில் ஒரு 7 அடி ஓப்பன் வருது. ஸோ அதுக்காக 12 mm ராடு போயிருக்கோம். அண்ட் இந்த 12 mm ராடு போனது மட்டும் இல்லாமல் 3 கம்பி போட்டிருக்கோம். இன்னும் 3 கம்பி போட்டிருக்கோம். இது 3 கம்பி போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கம்பி தான் போட்டிருப்போம். செவுரு மேலே வர எல்லா லிண்டலுக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2 கம்பி போட்டால் போதும், 10 mm போட்டால் போதும். ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் வர்றதுனால 12 mm ராடு போட்டிருக்கோம். அண்டு பார்த்திங்க அப்படின்னாலும் அது 3 ராடு போட்டிருக்கோம். 3 ராடு போட்டிருக்கோம். 1 2 3, கீழேயும் 3, கீழேயும் 3 ராடு போட்டிருக்கோம். கீழேயும் 3 போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா 1 2 அண்டு 3 ராடு. இது 3மே பார்த்திங்கன்னா பழைய பேட்சோடது, வைசாக்கு. இதெல்லாம் வைசாக்கோடது. இதெல்லாம் இது பார்த்திங்கன்னா வைசாக்கு 500D பழைய பேட்சோடது. இதெல்லாம் புது பேட்ச் பார்த்திங்கன்னா இன்ட்ரோவில் எடுத்திருக்கோம். அது 550D, இது 500D. ஓகே, இது மட்டும் இல்லாமல் இதில் மேஜரான இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட மேஜர் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 6 inch இருக்கும். இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 6 inch. இது வந்து 6 inch ஹைட்டில் வரும். 6 inch ஹைட்டில் வரும். மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா 3 inch ஹைட்டில் வரும். ஸோ 6 inch ப்ளஸ் இதில் கவர் பிளாக் வைக்கும்போது 7 inch அந்த மாதிரி ஹைட்டு மேலே வந்துடும். கவர் பிளாக் கீழே வைப்போம். ஸோ அது வந்து 6 inch ப்ளஸ் 1 inch வரும், 7 inch வந்துடும். இதோட டிஃப்ரென்ஸ் இங்கேயே நீங்கள் பார்க்கலாம். இது கீழே இருக்குது, இது மேலே இருக்குது. இது 4 inch, சாரி 3 inch, இது 6 inch இருக்குது. விட்த் எல்லாமே 6 inch சேம் தான், அதில் எந்த ஒரு சேஞ்ச் இருக்காது. விட்த் எல்லாமே 6 inch தான் இருக்கும். இது பாருங்கள் 6 inch, பிகாஸ் செங்கல் வந்து 9 inch. ஸோ இது 6 inchனா இந்த சைடு 1.5 inch, இந்த சைடு 1.5 inch வந்துடும். இந்த சைடு 1.5 inch வந்துடும், இந்த சைடு 1.5 inch வந்துடும். பலகையிலிருந்து எல்லாத்துக்குமே 6 inch தான் வரும். எல்லாத்துக்குமே 6 inch தான் வரும். இதுக்கு ரெண்டுக்கும் வர கவர் வந்து பார்த்திங்கன்னா 8 inch போதும். இது 8 inch தான், இதுவும் 8 inch போதும். ஸோ இந்த கம்பி தான் டிஃப்ரென்ஸ். 12 inch இது வந்து 10 inch. அதுதான் டிஃப்ரென்ஸ். இது போர்ட்டிகோவில் வர ராடு. இந்த போர்ட்டிகோவில் வர பில்லர் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 18.5 அடி வரும். அதுக்காக இந்த பீம் போட்டிருக்கோம். இந்த லிண்டல் பீம் பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து 16 mm யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே 16 mm. அது போர்ட்டிகோவில் வர ரோடு, போர்ட்டிகோ. இது ஹாலில் வர்றது. இதுவும் 16 mm, இதுவும் 16 mm, இதுவும் 10 inch ஹைட்டு. ஸோ கவர் பிளாக் 1 inch, காங்கிரீட் 1 inch, ஸோ 12 inch. ஸோ இந்த பீம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 feet வந்துடும். இது பார்த்திங்கன்னா 16 mm ராடு ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். ரீசன் என்ன அப்படின்னா இது செவுத்து மேலே தான் வருது. இன்ஸ்ட் ஆஃப் 12 mm 16 mm ப்ரிஃபர் பண்ணது காரணம் இங்கே எங்கேயுமே ஒரு பில்லர் இல்லை நமக்கு. இங்கே கீழே பில்லர் இல்லை. ஸோ எல் ஷேப்பில் பெண்டுக்கு இருக்குது.
எல் ஷேப்பில் பெண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பில்லர் இல்லை, இந்த இடத்துல பில்லர் இல்லை. ஸோ 16 mm ராட் ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இந்த பில்லரை வந்து இது லோடு வாங்கணும், இது லோடு வாங்கிக்கணும். இந்த 16 mm ராடு முடிகிற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கிங் டைப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லோடு ஃபுல்லாகவே அதில் இறங்கிக்கும், இந்த செவுத்தில் இறங்கிக்கிறதுக்கு. அந்த செவுத்தில் மட்டும் இல்லை, அந்த பீமில் இறங்கிக்கும், அந்த லிண்டன் பீமில் இறங்கிக்கும், இந்த லிண்டன் பீமில் இறங்கிக்கும். இதுவும் கிங் டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 3 ராடு யூஸ் பண்ணியிருக்கோம், மேலே 3 கீழே 3. ஸோ 6 ராடு யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹெவியாக போட்டிருக்கோம். 16 mm 6 ராடு ரொம்ப ஹெவியாக போட்டிருக்கோம். ஏற்கனவே சொன்ன ரீசன் தான் அந்த லோடை வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா கீழே பில்லர் இல்லை. இந்த அவுட்டர் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கனெக்டிங் பில்லர் பார்த்தீங்க அப்படின்னா 12 feet லென்த் வரும். இந்த சைட் 12 feet லென்த்து. ஸோ 12 mm ராடு வந்து போதும் நமக்கு. அது 18 feet லென்த்து. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து 16 mm ராடு யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் 16 mm ராடு யூஸ் பண்ணியிருக்கோம். இது 12 feet தான் லென்த்து. ஸோ 12 mm ராடே போதும். ஆனால் நம்ம யூஸ் பண்ணது ஒரு 12 mm. ஸோ இது வந்து 12 mm போதும். இது ஒன்று மட்டும் 12 mm, இதுவும் 16 mm, இது 12 mm, இதுவும் 12 mm போட்டாலே போதும். பட் நம்ம இது 16 mm, இதுவும் 16 mm போட்டாச்சு. இதுவும் 16 mm, அதுவும் 16 mm. ஸோ 6 ராடு போட்டிருக்கோம். 6 ராடு போட்டிருக்கோம். 2 16 mm, ஒரு 12 mm. கீழேயும் 2 16 mm, ஒரு 12 mm. எல்லாமே இன்ட்ரோலா 550. இதுவும் கிங் டைப்பில் க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா 10 inch. ஸோ இது ஒரு அடி, இதுவும் ஒரு அடி, இதுவும் ஒரு அடி. ஸோ அவுட்டர் எல்லாமே வந்து ஒரு அடி பில்லர் பீம். ஹாலோட சன்ஷேட். இந்த சன்ஷேடோட கம்பி எல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே வளைச்சிட்டாங்க பீமில். ஸோ இந்த சன்ஷேடோட கம்பி எல்லாமே இந்த பீமோட டைப் பண்ணிட்டாங்க. எல்லாமே 12 mm ராட். எல்லாம் இன்ட்ரோலா 550. கிட்ஸ் பெட்ரூமில் வர லாஃப்ட். ராட் எல்லாமே உள்ள இன்டர்லிங்க் பண்ணியாச்சு. எல்லாம் இன்டர்லிங்க் பண்ணியாச்சு. இது லாஃப்ட்டு, சன்ஷேடு. இது கிட்ஸ் பெட்ரூமு, சன்ஷேடு இன்டர்லிங்க் பண்ணியாச்சு. இது இன்டர்லிங்க் பண்ண தேவையில்லை, ஏன்னா இது வந்து சன்ஷேடும் லாஃப்ட்டும் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரே கம்பியாக கொடுத்தாச்சு, ஒரே கம்பியாக வந்துருச்சு. இதெல்லாம் 8 mm, இதெல்லாம் 12 mm.
இதெல்லாம் 12 mm. எல்லாமே பீம் வழியாக இன்டர்கனெக்ட் ஆகிருக்கு. எல்லாமே பீம் வழியாக இன்டர்கனெக்ட். இது டாய்லெட்டோடது. இது டாய்லெட்டையும் ஹாலையும் பிரிக்கிற செவரு, அரைக்கல் செவரு. ஹாலு, டாய்லெட்டு இது எல்லாமே 8 mm வச்சுருக்கோம். எல்லாம் ஹிண்டு. இது 8 mm லோ ஹிண்டு. இதுவும் 8 mm. எல்லாம் பீமில் இன்டர்கனெக்ட் ஆகிடுச்சு. எல்லாம் பீமில் ஜாயின் பண்ணிடுச்சு. இது ஹாலுக்கு வெளியே வர்றது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிங் டைப். மாஸ்டர் பெட்ரூம். வர லாஃப்ட்டு, சன்ஷேடு. இது ஸோ சன்ஷேடும் லாஃப்ட்டும் ஜாயின் ஆகிற பிளேஸ் எல்லாமே கம்பி ஸ்ட்ரைட்டாக வரும். ஸோ பீம் உள்ள இருக்காங்க. இதெல்லாமே 12 mm ராட்ஸு. இதெல்லாமே 8 mm, இதெல்லாமே 12 mm. 550 இன்ரோலா 550. ஸோ பீம் எல்லாமே இன்டர்கனெக்ட் பண்ணிட்டாங்க, இன்டர்லாக் பண்ணியாச்சு. இந்த பீமை இன்டர்லாக் பண்ணியாச்சு. ஸோ வெளியிருந்து வர ராடு, பீம் டு பீம் வர ராடு. இது பீம் டு பீம் வர ராடு உள்ளே போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா குறுக்கு செவருக்கு வர ராடு. இதுவும் அந்த பீமுக்கும் இந்த பீம் நடுவுலையும் வந்துடுற ராடு. இதுவும் இன்டர்கனெக்ட் பண்ணியாச்சு. கவர் பிளாக் இப்போ வைக்கல, இனிமேல் வைப்பாங்க. எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க.